திருக்கடையூரில் வீற்றிருக்கும் அன்னை அபிராமி மீது அளவற்ற பக்தி கொண்டிருந்தார் சுப்பிரமணிய பட்டர். இவர் ஆலயத்தில் பஞ்சாங்கம் படித்து சொல்பவராக பணியாற்றி வந்தார். தினமும் பஞ்சாங்கம் படித்த பின்பு அன்னை அபிராமியின் சந்நிதியின் எதிரிலேயே அமர்ந்து அம்பாளை நினைத்து தியானத்தில் ஆழ்ந்து விடுவார். அப்படி தியானத்தில் இருக்கும் பொழுது அவரை சுற்றி எது நடந்தாலும் அவருக்கு தெரியாது. அது கோயிலுக்கு வரும் அனைத்து பெண்களையுமே அபிராமியினுடைய அம்சமாகவே எண்ணி இவர் வழிபடுவார். தஞ்சையை ஆட்சி புரிந்து வந்த மராட்டிய மன்னன் சரபோஜி ஒரு தை அமாவாசை நாளில் பூம்புகார் சென்று கடலில் நீராடி திருக்கடையூர் ஆலயம் வந்தார். மன்னனை கண்டதும் அங்கிருந்த அனைவரும் வரவேற்று வணங்கி நிற்க சுப்பிரமணிய பட்டர் மற்றும் அபிராமி சன்னதியில் அன்னையை நினைத்து தியானத்தில் மூழ்கியிருந்தார். அவர் யார் என்று கோவில் அர்ச்சகரிடம் மன்னர் விசாரித்தார். அவர்களோ, அரசே, இவர் ஒரு பித்தர், எப்பொழுதும் இப்படித்தான். அபிராமியின் சந்நிதியில் கண்களை மூடி நெடுநேரம் தியானத்தில் இருப்பார். இங்கு ஆலயத்தில் தினமும் பஞ்சாங்கம் படிப்பவர் என்று விவரம் கூறினார்கள். உடனே தியானத்தில் அமர்ந்திருந்த சுப்பிரமணிய பட்டரின் அருகில் சென்ற மன்னன், சுப்பிரமணியம், இன்று என்ன திதி என்று கேட்டார். மன்னர் கேட்ட சமயத்தில் சுப்பிரமணியம் முழுநிலவு போன்ற ஒளி பொருந்திய அபிராமி அம்மையுடைய திருமுக தரிசனத்தை நினைத்து உருகியபடி இருந்தார். எனவே பௌர்ணமி என்று கூறிவிட்டார். மன்னனுக்கு கடுமையான கோபம் வந்துவிட்டது. அன்று அமாவாசையிலும் புனிதத்துவம் பெற்ற தை அமாவாசை, அதை மாற்றி கூறுகிறாரே என்று மனம் கொந்தளித்தவர், இன்று இரவு பூரண சந்திரன் வானில் உதிக்காவிட்டால் உமக்கு மரண தண்டனை என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். அபிராமி அம்மனை நினைத்து தியானத்தில் இருந்த சுப்பிரமணிய பட்டர் மன்னர் சென்ற சில மணி நேரங்களுக்கு பிறகே தன்னுடைய இயல்பு நிலைக்கு திரும்பினார். அவரிடம் கோவில் அர்ச்சகர்கள் நடந்ததை கூறினார்கள். மேலும் சுப்பிரமணியத்திடம் அமாவாசையில் முழுநிலவு எப்படி தோன்றும் என்று கேட்டார்கள். அதற்கு அவரோ, என்னை இந்த நிலையிலிருந்து அமாவாசையை பௌர்ணமி என்று சொல்ல வைத்தவள் அன்னை அபிராமி, எனவே அவளே இதற்கும் நிச்சயம் பதில் சொல்வாள் என்றார். அமாவாசையில் முழு நிலவு தோன்றாது என்பது அனைவருக்கும் தெரியும். எனவே மன்னனுடைய கட்டளைப்படி சுப்பிரமணிய பட்டருக்கு மரண தண்டனை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. அதன்படி ஆலயத்தின் வெளியில் குழி தோண்டி அக்னி குண்டம் வளர்க்கப்பட்டது. அதற்கு மேல் 100 கயிறுகளோடு கூடிய உரி ஒன்றை கட்டி தொங்கவிட்டார்கள். அதற்கு அரிக்கண்டம் என்று பெயர். தண்டனைக்குட்பட்டவர் 100 பாடல்கள் பாட வேண்டும். ஒரு பாடலுக்கு ஒரு கயிறு என அவர்கள் பாட பாட கயிறு ஒவ்வொன்றாக அறுக்கப்பட்டு வரும். 100வது பாடலுக்குள் அவர்களுக்குள் இறையருள் கிடைக்காவிட்டால் 100வது கயிறும் அறுக்கப்பட்டு உரியில் இருப்பவர் அப்படியே அக்னி குண்டத்தில் விழுந்து உயிர் துறப்பார்கள். மாலை நேரம் வந்தது. அந்த உரியில் சுப்பிரமணிய பட்டரை ஏற்றினார்கள். அக்னி குண்டத்தில் தீ மூட்டப்பட்டது. தீ கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது. சுப்பிரமணிய பட்டர் அபிராமி அம்மனுடைய கருவறையை நோக்கி வணங்கிவிட்டு சுற்றியிருந்த பக்தர்களுக்கும் மன்னனுக்கும் வணக்கம் தெரிவித்தார். பின்னர் தாரமர் கொன்றையும் என தொடங்கும் விநாயகர் துதியை பாடிவிட்டு அபிராமியை போற்றி பாடல்களை பாடலாயினார். அதுவே அபிராமி அந்தாதி ஆயிற்று. ஒவ்வொரு பாடல் நிறைவிலும் ஒவ்வொரு கயிறாக அறுக்கப்பட்டது. 78 பாடல்கள் முடிந்துவிட்டன. 78 கயிறுகளும் அறுக்கப்பட்டு விட்டது. 79வது பாடலாக விழிக்கே அருளொன்று என்று பாடத் தொடங்கினார். சுப்பிரமணிய பட்டர் அந்த பாடலை தொடங்கியதுமே அவருக்கு காட்சி கொடுத்தாள் அபிராமி அன்னை. தன்னுடைய காதில் அணிந்திருந்த தோடு ஒன்றை கழற்றி வானில் வீசினாள். அது முழு நிலவாக முழு மதியாக மாறி வானில் ஒளி வீசியது. இப்படி அன்னையிடம் வேண்டிய பக்தனுக்காக அமாவாசை நாளில் வானில் முழுநிலவு தோன்றியது. மன்னன் உட்பட அங்கு கூடியிருந்த அனைவரும் அன்னை அபிராமியினுடைய அருள் திறத்தையும் சுப்பிரமணிய பட்டருடைய பக்தியையும் எண்ணி மெய் சிலிர்த்தார்கள். மன்னன் சுப்பிரமணியத்தின் காலில் விழுந்து தன்னை மன்னிக்கும்படி வேண்டி அபிராமி பட்டர் என்னும் திருப்பெயரை அவருக்கு சூட்டினார். அப்பொழுது வானில் அசிரீரி எழுந்து, அன்பனே, நீ மன்னரிடம் கூறிய சொல்லை மெய்ப்பித்து விட்டோம். தொடங்கிய அந்தாதியை தொடர்ந்து பாடி முடிப்பாயாக என்றது அபிராமி அன்னையனுடைய அமுதக்குரல். அன்னையினுடைய சொல்படி 100 பாடல்கள் பாடி நூற்பயனாக ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்குஷமும் கரும்பு வில்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு வீங்கு இல்லையே என்று பாடலுடன் அபிராமி அந்தாதியை நிறைவு செய்தார் அபிராமி பட்டர். தன்னுடைய பக்தியால் அன்னையின் அற்புதம் நிகழ்த்தச் செய்த அபிராமி பட்டருக்கு சரபோஜி மன்னர் பெரும் மானியம் வழங்கி சிறப்பித்தார். அதற்கு சான்றாக விளங்கும் உரிமை செப்பு பட்டயம் ஒன்று அபிராமி பட்டருடைய சந்நிதியில் இன்றும் இருக்கிறது. சிறப்புமிக்க நிகழ்வு நிகழ்ந்தது ஒரு தை அமாவாசை நாளில்தான். இந்த உலகில் வாழ ஒருவருக்கு கண்டிப்பாக கல்வி, செல்வம், நெஞ்சில் வஞ்சமில்லாத அன்பர்களுடைய கூட்டுறவு, எந்த ஒரு சூழ்நிலையிலும் சோர்வடையாத மனம் போன்றவை வேண்டும். இவற்றையெல்லாம் தருவது மலர்சூடிய கூந்தலை கொண்ட திருக்கடையூர் அபிராமி அன்னையனுடைய அருள் ததும்பும் விழியோர பார்வைதான் என்கிறது இந்த அபிராமி அந்தாதி.